அனைவருக்கும் வணக்கம். இந்த துளசி சாலிகிராம் விவாக தினத்திற்காக வருகை தந்திருக்கக்கூடிய அனைத்து பக்தர்களையும் அன்புடன் வரவேற்கின்றேன். துளசி என்றால் என்ன, அதை பற்றி சற்று பார்க்கலாம். துளசி யாரொருவர் வீட்டில் வளர்க்கிறார்களோ அந்த வீட்டிற்கு யம தூதர்களாக இருக்கலாம், மரண பயமாக இருக்கலாம், எதுவுமே நேராது. மற்றது துளசியை நம்ம துளசி குச்சியால் செய்யப்பட்ட துளசி மாலைகளாக இருக்கலாம் நம்ம கழுத்தில் அணிந்து கொள்வதால் அந்த உடலோடு யார் மரணம் அடைகிறார்களோ அவர்கள் கண்டிப்பாக வைகுண்டத்துக்கு போய் சேர்கிறார்கள் என்று புராணங்கள் கூறுகின்றன. ஒருவர் ஒரு சிறிய டம்ளரில் தண்ணி வைத்து அந்த தண்ணியில் துளசி இலையை போட்டு பகவான் கிருஷ்ணருக்கு அர்ப்பணித்தால் கிருஷ்ணா தன்னையே அவர்களுக்கு அர்ப்பணித்து விடுவார் என்று ஸ்ரீ சைத்தன்ய சரிதாமிரதத்தில் கூறப்பட்டிருக்கிறது. இப்போ நம்ம சாலிகிராமை பற்றி பார்க்கலாம். சாலிகிராம் பொதுவாக விக்கிரகங்கள் என்று சொன்னால் ஐம்பொருள்களால் செய்யப்பட்டு அதன் சிற்பியால் செதுக்கப்பட்டு அந்த விக்கிரகமாக கிருஷ்ணருடைய ரூபமாக வடிவமைக்கப்பட்டு அதற்கு ஆச்சாரியார்களால் ஆவாகனம் பண்ணி அந்த சாலிகிராமில் விக்கிரகத்தில் எழுந்தருள் செய்யும் பொழுதுதான் அந்த விக்கிரகத்தில் பகவான் வருகிறார். ஆனால் சாலிகிராமை பொறுத்த வரைக்கும் கிருஷ்ணா எப்போவுமே அந்த சாலிகிராமில் நித்தியமாக வாசம் செய்கிறார். அதுதான் சாலிகிராமுக்கும் விக்கிரகத்துக்கும் உள்ள வித்தியாசம். இப்போது அது ரெண்டும் எப்படி உருவாகுச்சு என்பதை நம்ம பார்க்கலாம். ஒரு முறை பூலோக விருந்தாவனம், விருந்தா என்று சொன்னால் இந்த துளசியுடைய மறுபெயர் தான் விருந்தா. இந்த விருந்தாதேவி என்ன பண்ணுவாங்கன்னா ராதையும் கிருஷ்ணரும் லீலைகள் பண்ணுவதற்காக இந்த 12 வனங்கள் துளசி வனம், மதுவனம் இப்படி இருக்கக்கூடிய 12 வனங்களிலே இந்த விருந்தாதேவி ராதாகிருஷ்ணருக்கு லீலைகள் பண்ணுவதற்காக ஏற்பாடுகள் செய்து கொடுக்கக்கூடியவ தான் இந்த விருந்தா. இந்த விருந்தா பாருங்கோ, கிருஷ்ணா கோலோக விருந்தாவனத்தை அவருடைய தாமத்துக்கு பேர் கொடுக்கப்பட்டிருக்கு கோலோக விருந்தாவனம். அங்கே கூட அந்த விருந்தா துளசி என்ற பெயரால் தான் இந்த கோலோக விருந்தாவனம் கூட அமைக்கப்பட்டிருக்கு. ஒரு முறை நாரத முனிவர் கோலோகத்துக்கு போயிருக்கிறார். அப்போது இந்த விருந்தாதேவி என்ன பண்ணுறாங்க, கிருஷ்ணரையும் ராதையை ஊஞ்சலில் வச்சு ஆட்டுவதற்காக ஊஞ்சலெல்லாம் தயார் பண்ணி அங்கே கிருஷ்ணர் அமர்ந்திருக்கிறார். ஆனால் ராதாராணி வருவதற்கு கொஞ்சம் காலதாமதமாக ஆகிறது. அப்போது நாரத முனிவர் சொல்கிறார், நான் வெகு சீக்கிரமாக நான் இங்கிருந்து போக வேண்டும். இங்கே கிருஷ்ணருக்கு பக்கத்தில் யாராவது அமர்ந்தால் நான் பார்த்து தரிசனம் பண்ணிவிட்டு சென்று விடுவேன். இப்போது யாரை அமர வைப்பது? அப்போது பக்கத்தில் பார்க்கும் பொழுது விருந்தாதேவி தான் இருக்கிறார். அப்போது விருந்தாதேவியை பக்கத்தில் உட்கார சொல்லவும் விருந்தாதேவி சொல்கிறா, இல்லை இது கிருஷ்ணருக்கு ராதாராணிக்குரிய இடம், நான் அமர முடியாது. அப்போது கிருஷ்ணா சொல்கிற, பரவாயில்ல விருந்தாதேவி நீ உட்கார்ந்துக்கோ கொஞ்ச நேரம் என்று சொல்லவும் சரி விருந்தாதேவி உட்காரவும் நாரத முனிவர் பார்த்து தரிசனம் பண்ணிட்டு உடனடியாக நாரத முனிவர் எங்கே போகிறார், வர்ஷானாவுக்கு போகிறார். வர்ஷானாவுக்கு போயிட்டு ராதாராணியை பார்த்து தரிசனம் பண்ணிட்டு ராதாராணி கிட்ட சொல்கிறார், ஓ எப்படி ராதாராணி கேட்குறாங்க, எப்படி இருக்கிறீங்களா, சுகமாக இருக்கிறீங்களா, ஓ நான் அதை எப்படி சொல்கிறது என்னென்னு சொல்கிறதுன்னு கதையை ஆரம்பிக்கவும் அப்போது ராதாராணி கேட்குறாங்க, என்னாச்சு? இல்லை நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துல விருந்தாதேவி உட்கார்ந்துருக்கிறாங்க, அதை நான் எப்படி சொல்கிறதா எனக்கு ரொம்ப மனது கஷ்டமாக இருக்குது. உடனே ராதாராணிக்கு கோபம் வந்துச்சு. அப்போது உடனடியாக ராதாராணி ஓடோடி போகிறாங்க. போயிட்டு அங்கே விருந்தாதேவி பார்த்து, நீ பூமியில் போய் பிறவியும் என்று சாபம் கொடுத்தோன்னே உடனே விருந்தாதேவி ரொம்ப மன கஷ்டப்பட்டு கிருஷ்ண அளவு கிருஷ்ணா சொல்கிறா, இது என்னுடைய லீலை, நீ கண்டிப்பாக அங்கே போ, நாங்களும் இருவரும் அங்கே வருவோம் என்று சொன்னதும் அப்போது அந்த சமயத்தில் ஒரு கோபர் சுதாமா என்ற கோபர் ராதாராணியை கேட்பாங்க, இந்த விருந்தாதேவி எந்த தப்பும் பண்ணலை, ஏன் அவங்களுக்கு சாபம் கொடுக்கணும்? ஓ நீயும் போய் அங்கே ஒரு அரக்கனா பாரு. அப்போது
இந்த சுதாமா என்ற கோவரும் இந்த விருந்தாதேவியும் வந்து பூமியில் வந்து பிறவி எடுக்கிறாங்க. பெண்ணாக பிறவி எடுக்க, அப்போது அந்த சுதாமா என்ற கோவர் சங்கசூடன் ஜலந்தரனாக பிறந்து ஒரு அரசனாக இருந்து இந்த விருந்தாதேவியை திருமணம் பண்ணிக்கொள்வார். ஒரு முறை இருவருக்கும், கிருஷ்ணருக்கும் இந்த ஜலந்தரனுக்கும் சண்டை வருது. இந்த சண்டையில் வந்து ஜலந்தரனை வந்து கிருஷ்ணா வதம் பண்ணிடுறார். அப்போ உடனடியாக விருந்தாதேவி ரொம்ப மன வருத்தப்பட்டு அழுறாங்க. தேம்பியாக, கிருஷ்ணா, உன்னுடைய மனம் என்ன கல் நெஞ்சமா, என்னுடைய கணவரை வதம் செய்து விட்டீர்களே. அப்போது கிருஷ்ணா சொல்கிறார், இல்லையம்மா, இது என்னுடைய லீலை, உனக்கு இது புரிந்து கொள்ளாமல் இருக்கிறாய் சொல்வதற்கும். ஆனால் நீ சொன்னதுக்காக என்னுடைய மனம் கல் நெஞ்சு அல்ல, ஆனால் நீ சொன்னதுக்காக நான் கல்லாக மாறுகிறேன். எப்படி உன்னுடைய உடல் கண்டகி நதியாக ஓடும், அந்த நதியில் நான் வந்து சாலகரான் கற்களாக வருவேன். உன்னுடைய தலைமை வந்து துளசி செடிகளாக உடைக்கும். உன்னுடைய கணவர் சங்காக மாறுவார். அப்படி என்று அந்த குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறார். அப்போது பாருங்கள், கிருஷ்ணா சொல்கிறார், இந்த துளசி இல்லாமல், இந்த சங்கு இல்லாமல் என்னுடைய பூஜை என்றுமே பூர்த்தியாகாது. இப்போ நம்ம ஒவ்வொரு பூஜையாக இருக்கலாம், கிருஷ்ணருடைய இந்த பூஜைக்காக சங்கு துளசி இலையை வைத்து தான் நாங்கள் பூஜை செய்கிறோம். ஆகவே அப்போது ஒரு முறை இந்த ராதாராணி என்ன பண்ணுறாங்க, விருந்தாதேவியை ரகசியமாக அழைத்து சென்று விருந்தாதேவிக்கும் கிருஷ்ணருக்கும் திருமணம் செய்து வைக்கிறாங்க. அந்த நிகழ்வு தான் இன்று நாம் இந்த பௌர்ணமி தினத்தில் 5ஆம் தேதியில் கொண்டாடக்கூடிய துளசி சாலிகிராம் விவாகம். ஹரே கிருஷ்ணா. ரொம்ப நன்றி.